ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறாங்க. தோசை ஒரு சிலர் மொறுமொறுப்பாக வரதில்லை, மெல்லிசாக வரதில்லை, அதே மாதிரி தட்டு தட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். அவங்களுக்குள்ள டிப்ஸு தான் நாம் இந்த ஷார்ட்ஸில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன், பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் தோசைக்கல் பழகின தோசைக்கல்லாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் யூஸ் பண்ண தோசைக்கல்லாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா விட்டு மொறுமொறுப்பு தன்மையாக, சிவப்பு தன்மையாக எடுக்க முடியும். செகண்ட் ஒன் கரண்டி பாருங்கள், தட்டையாக இருக்கணும். குண்டு கரண்டியாக இருந்தால் தோசை கொஞ்சம் கனமான மெத்தட்ஸில் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையான கரண்டியாக பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு தோசை மெல்லிசாக ஊற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடில் இருக்கும். தேர்டு ஒன் தோசை திருப்பி இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் வாங்கியிருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் வச்சு தோசையை எடுக்கிற மாதிரி பாருங்கள், அப்போ ஈஸியாக தோசை எடுக்கிறதுக்கு வரும். நெக்ஸ்ட்டு மாவுனுடைய பக்குவத்தையும் பார்த்துக்கங்க. கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையோடு இருக்கணும். அப்போ தான் மொறுமொறுப்பு தன்மை தோசையில் வரும். இப்போது மாவு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கரண்டி வச்சு மாவு ரவுண்ட் பண்ணும்போது மெத்துனாப்பில் கரண்டி வச்சு ரவுண்ட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா தோசை நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்து. இப்போ பாருங்கள், நமக்கு மொறுமொறுன்னு தோசை ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க, அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதுக்கு சட்னி வச்சு சாப்பிடுவேன், கொஞ்சம் காரமாக சட்னி. அது தோசை மேலேயே வச்சு சாப்பிடுவேன். காரணம் என்னென்னா, அந்த ஆயிலோட அந்த காரம் அந்த தோசை மேலே இறங்கி வரும். அந்த இடத்த எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள்.